ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இளையராஜா அவர்கள் குட் பேட் அக்லி படத்து மேலே வழக்கு போடுறான்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் குட் பேட் அக்லி படத்தில் ₹10 தரேன் அண்டு நான் தான் சகலகலா வல்லவன் இப்படின்னு என்னோட பாடல்களை அனுமதி பெறாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை 7 நாட்களுக்குள்ளே ரிமூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 5 கோடி நஷ்ட ஈடு வேணும், இல்லைனா நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் அப்படின்ற மாரி இளையராஜா தரப்பு வக்கீல் முன்னிலைமையில இப்படி ஒரு நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்தது. இதை கேட்டதும் ஏகே ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே கோவம் ஆயிடுச்சு. என்ன இளையராஜா இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு. ஆனா இது ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே நம்ம குட் பேட் அக்லி படக்குழுவினர் சைட்ல இருந்து இந்த படத்துல நாங்க யூஸ் பண்ண ரெட்ரோ சாங்குக்கு ஆல்ரெடி ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட நாங்க ரைட்ஸ் வாங்கிட்டோம், என்ஓசி வாங்கிட்டோம் அப்படின்னு அதுக்கான சர்டிபிகேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் இன்னும் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம் இளையராஜா தரப்பு சைட்ல இருந்து. இப்ப இது சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரல் நியூஸாவே போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் குட் பேட் அக்லி படத்துக்கு செம்ம சப்போர்ட் பண்றாங்க. ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டா அது தயாரிப்பாளரோடது, நீங்க சம்பளம் வாங்கிட்டு தானே மியூசிக் போடுறீங்க, அப்புறம் எப்படி நீங்க இசைக்கு நீங்க கேஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி இளையராஜாவை கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் இதனால நம்ம படத்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஏகே ரசிகர்கள் செம்ம கான்பிடண்டா இருக்காங்க. ஏன்னா நம்ம முறையான அனுமதி வாங்கி தான் பாடல்களை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆதிக்க ரவிச்சந்திரனா இருக்கட்டும் அண்ட் ஜி பிரகாஷா இருக்கட்டும், அதுல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது, படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு அதுல கான்பிடண்டா இருந்து தான் ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஜிபியு சைட்ல இருந்து ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. இளையராஜா அப்படின்னு கேஸ் போட்டுருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.